என்ன பண்றீங்க எல்லாரும்? அந்த ரூம்ல என்ன நடக்குதுன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்களா? எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சது. உங்க எல்லாருக்குமே டிசிப்ளின் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமா, இது ஒண்ணும் நீங்க விளையாடுற பிளே கிரவுண்ட் இல்ல, நம்மளோட கம்பெனி. நான் ஏதாவது சொல்லிட்டா மட்டும் என்ன குத்தம் சொல்வீங்க. நான் ஏதாவது சொல்லதான் செய்வேன். ஏன்னா நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பைத்தியமாக்குறீங்க. என்ன பைத்தியமாக்கிட்டுங்க. நான் பைத்தியம் ஆயிட்டேன். எப்ப பார்த்தாலும் கிசு கிசு பேசிட்டே இருக்க வேண்டியது. மிஸ்டர் எம்ப்ரே, நீங்க விட்டுருந்தீங்கன்னா விழுந்திருப்ப. ஒன்னும் ஆகல. தேங்க்யூ. சரி, பார்த்து நட. வா. அவங்களுக்குள்ள லவாங்கியா? இந்த விஷயம் மட்டும் எப்படி என் கண்ணுக்கு தெரியுது? நான் இவங்களுக்கெல்லாம் இழிச்ச வாய் மாதிரி தெரியுறேன் போல இருக்க. எதுக்குடா முதுகு சொஞ்சுக்கிட்டு இருக்க? நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தெரியவே மாட்டேங்குது. என் மூஞ்ச பக்கத்தை வேலையை பாரு. இந்த பக்கம் போன பாத்ரூம் வரும், நான் இந்த பக்கம் போயிடலாம். நீ ஷோரா தானே சொல்ற? உஸ்மான் டீச்சர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான்ல? அதான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. அவன் முன்னாடியே இங்க போன் பண்ணிட்டான். நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்களாம். இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் இல்ல? ஆமா, ரொம்ப நல்ல விஷயம் தான். நான் செமன் சாருக்கு போன் பண்ணேன். அவர் இப்ப வந்துடுறேன்னு சொன்னாரு. தேங்க்யூ சோ மச். சரி, உள்ள போய் பாத்துட்டு வரலாமா? இங்க பாத்தியா, நம்ம 2 பேரை தவிர பொண்ணுங்க எல்லாருமே எக்ஸசைஸ் பண்றாங்க. ஆமாமா, நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம எல்லாரும் ஒலிம்பிக் கேமுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு பண்றாங்க போல இருக்கு. நேத்து ஒர்க் அவுட் ரொம்ப நல்லா பண்ணேன். ஆனா இன்னைக்கு அப்டாமன் பண்ணலான்னு இருக்கேன். இன்னில இருந்து நான் கொஞ்சம் நார்மலாவே ஒர்க் அவுட் பண்ணலான்னு இருக்கேன். இது நான் இன்னைக்கு ஜிம் கோச்சிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன். அப்பதான் அவர் எனக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாரு. இதே மாதிரி நான் ஹெவியா பண்ணிட்டு இருந்தா என்னோட மசில்ஸ் தான் ஏறும். எனக்கும் ஹெவியா இருந்தா பிடிக்காது, நார்மலா இருந்ததா பிடிக்கும். இப்ப அவ என்ன சொன்னாலும் கேட்டு ஆயிகான். உனக்கு சிரிப்பு வரலையா? நார்மலா இருக்கணும்னா அப்புறம் எதுக்கு இங்க வந்தாலும்? கத்திர கொஞ்சம் அமைதியா பேச. நீ அந்த செலிப்ரேஷன் பார்ட்டிக்கு வரியா? நான் அங்க போறேன். ஆமா, அதுவும் ஒரு வகையான எக்ஸசைஸ் தானே. நம்ம பாட்டில போய் டான்ஸ் ஆடினா நம்ம உடம்பும் சேர்ந்து குறையும்ல. அங்க போய் நம்ம இந்த மாதிரி டான்ஸ் ஆடலாம். கண்டிப்பா. அத நான் கொஞ்சம் ஹெவியா எக்ஸசைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என் உடம்பு ரொம்ப வலிக்குது. ஓவரா தான் பண்ணிட்டேன் போல இருக்க. ஆமா, எனக்கும் ரொம்ப வலிக்குது. நேத்து நான் தெரியாம பேக் ஒர்க் அவுட் பண்ணனா, அதனால இடுப்பெல்லாம் செம்மையா வலிக்குது. பேக் ஒர்க் அவுட்டா? நேத்து வீட்ல நீ சும்மா தானே இருந்த? கண்டிப்பா. இதனாலேயே நான் என்னோட ட்ரைனர் சமர் கிட்ட பேச போறேன். அவர் எனக்காக புது ப்ரோக்ராம் எழுதி கொடுக்க போறாரு. சிம்பிளா. ஆமா, நானும் அவர்கிட்ட அதுதான் சொல்ல போறேன். எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா எழுதி கொடுங்க, ஏன்னா சிம்பிளா பண்ணும்போது எங்களுக்கு வேறவே வர மாட்டேங்குதுன்னு சொல்ல போறேன். அவர் வரட்டும். அப்ப உனக்கு ஒர்க் அவுட் பண்ண வேர்க்கவே இருக்காதா? ஆமா. யார் இவரு? நீங்க தான் என்னோட ட்ரைனர்னு நினைக்கிறேன். ஆமா, நான் தான் உங்க ட்ரெய்னர். நீங்க தானே ஐஹான் அன்சனிம்? நாங்க தான். எங்க அண்ணா உங்களுக்கு கால் பண்ணாரு. ஆமாமா, கால் பண்ணாரு. வாங்க என் கூட, நான் அப்படியே உங்களுக்கு சுத்தி காட்டி எல்லாத்தையும் சொல்றேன். என்னோட திங்ஸ் யா ஷூர், வெயிட் பண்றேன். ட்ரைனர் சார், என்னோட அப்டமனுக்கு ஒரு நல்ல வொர்க் அவுட் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல அப்ளிகேஷனை ஃபில் அப் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசுவோம். ஐஹான் வந்துட்டேன். ஓகே, ஜிம்முக்கு வந்துட்டோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணுறது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நீங்கள் யூஸ் பண்ணுறது அதை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும், சரியா? அதுக்கப்புறம் மறக்காம ஒர்க் அவுட் முடிஞ்சதும் நீங்கள் உங்கள் டவல்ஸை லாண்ட்ரியில் போட்டுருணும். மறக்காம இந்த இடத்தையே சுத்தமாக வச்சுக்கணும். இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா 1 hour எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? கேளுங்க. நாங்க ஷெட்யூல் டைம்க்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே வரணுமா? ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். உஸ்மான் சொன்னதுனால நீங்கள் இங்கே எப்போ வேணாலும் வந்துட்டு போகலாம். நிஜமாவா? நீங்க ஈவன் நைட் கூட வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். thank you so much சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நோ ப்ராப்ளம். உஸ்மானா, நான் கேட்டதா சொல்லுங்க. நான் போய் என் ஸ்டூடண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன். டேக் கேர். நீங்க போயிட்டு வாங்க. பை. எனக்கு இந்த இடமே பிடிக்கல. இந்த இடம் உனக்கு பிடிக்கலையா? அங்க பாரு, கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சமாவது மூச்சு விடுமா. நீ எதுல என் கண்டுக்கிற? மூச்சு மூக்குல இழுத்து வாயில வெளிய விடுங்க. எனக்கு காசு கொடுத்தாலே நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா நம்ம இங்க காசை கொடுத்து வெயிட் தூக்க போறோமா? நல்லா மாட்டணும். ஓ, சனேம் எங்க இருக்க டைம் ஆகுதே. ஜி நான் எதுக்கு தேவையில்லாம பதட்டமாயிட்டு இருக்க? டாரன் மேடம் சனேம கூப்பிடுறதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு. சனேமோட நேரமா? ஆமா, இத நான் வாட்ச் பண்ணிருக்கேன். சனேம இந்த நேரத்துல தான் அவங்க கூப்பிடுவாங்க. இந்த நேரத்துல கூப்பிட்டு தான் அவங்க கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. 4 3 2 1 கூப்பிட்டாங்க. எங்க இருக்க நீ? கரெக்ட்டா சொல்லிட்டு கூப்பிட்டா. சனேம், நான் உன்னை எத்தனை தடவை தான் கூப்பிடுறது? கூப்பிட்டவன வர மாட்டியா?
சொல்லுங்க மேடம். நான் சனம தானே கூப்பிட்டு இருக்கேன் ஜேஜே. நீ என்ன அவளுக்கு சப்ஸ்டியூட்டா? நான் அவள தானே கூப்பிட்டு இருக்கேன். எங்க போனா அவ? எந்த சனேம்? இங்க எத்தனை சனம் இருக்காங்க ஜேஜே? நிறைய இருக்காங்க. சம்டைம்ஸ் என்னோட ஃப்ரெண்டு, அப்புறம் என் பக்கத்து வீட்டு பொண்ணு, அப்புறம் நடந்து வரும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு பேரு சனேம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனியோட கிரியேட்டரோட நேமும் சனேம் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. எங்க வீட்டுக்கு கீழே ஒரு நாய்க்குட்டி இருக்கு. அது நல்லா புசு புசுன்னு இருக்குமா, அது பேரும் சனேம் தான். மூக்கத்தோட புச்சு புச்சுக்குன்னு இருக்கும். கை தட்டினா உனக்கு என்ன வலிக்குதா? ஆமா, நான் ஏதோ சொல்ல வந்தனே. என்னது அது? ஏதோ ஃபைல காணும்னு சொன்னீங்க. இல்ல ஏதோ சைன் போடணும்னு சொன்னீங்க. ஆனா இதெல்லாம் கண்டுபிடிக்க போறது யார் தெரியுமா? நம்ம சனேம். என்ன வேணும் டேரன் மேடம்? ஆமா, நீ இவ்ளோ நேரம் எங்க போயிருந்த? ஃபைல்ஸ் வைக்கிறதுக்கு போயிருந்தேன். இப்போ இங்க தானே இருக்கேன். ஓ அப்படியா? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? உன்கிட்ட நான் ஏதோ சொல்ல வந்தேன். ஆனா நீ என்ன நல்லா பேசி குழப்பி விட்டுட்ட. நான் இப்ப என்ன பண்றது? சரி விடுங்க, எனக்கு இப்ப எதுவுமே வேண்டாம். நான் இங்க இருந்து போறேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். வேண்டாம். ஜேஜே, நீ நிஜமாவே செம்ம அல்டிமேட்டா சமாளிச்சிட்ட. ஆமாமா, இங்க சர்க்கஸ் பண்ண மாதிரி இருந்தது. அது ஒன் மேன் ஷோ. உனக்கு செம்மையா சூட் ஆச்சு. அப்படியா சொல்ற? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்க போயிருந்த? அதாவது நான் ஜெய்தா போற ஜிம்முக்கு போயிருந்தேன். நிஜமாவா? எதுக்கு? எதுக்கு நான் கேக்குறேன் ஜேஜே? எதுக்கு நீ ஆமா, கேக்குற? எதுக்கு தான் கேட்டேன். நம்ம யார் கூட இருக்கோம்? நம்மள சுத்தி ஏகப்பட்ட கழுகுங்க இருக்கு. உனக்கு அது தெரியும்ல. ஒரு பக்கம் எம்ரேசர் இருக்காருன்னா இன்னொரு பக்கம் எல்லாருமே இருக்காங்க. நீ எப்படி சொல்ற? எம்ரேசர் நல்லவனா மாறதுக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. திரும்பவும் பழைய குருடி கதவு திரட்டி மாதிரி மாறிட்டாரா? அவர் என்ன மிரட்டினாருன்னு நான் உன்கிட்ட சொன்னல. ஆமா. அதுக்கப்புறமா அவரு பூ கொடுக்கறாரு, மன்னிப்பு கேக்குறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நீ வேணா பாரு, கூடி சீக்கிரமே நம்ம உண்மையை வெளியில கொண்டு வந்துடலாம். ஆமா, இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லார்கிட்டயும் ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? கரெக்டா சொன்னேன். நாம உண்மையிலேயே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளோட 2 கண்ணையும் தூக்கி அவர் மேல வச்சுட்டுன்னு வச்சுக்க, அவரை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆமா, நீ சொல்றது சரிதான். நான் அதானே சொன்னேன். இந்த இடத்துல என்ன வேணா எப்ப வேணா நடக்கலாம். யாருக்குமே எதுவும் தெரியாது. ஆமா, நம்ம எல்லா இடத்தையும் செக் ஆமா, பண்ணோம். கரெக்ட். correct எல்லா தான். இடத்தையும் செக் பண்ணி நம்ம ஆகணும். எப்பயும் பண்ற மாதிரி. இந்த விஷயம் பாஸ்க்கு தெரியக்கூடாது. என்ன கண்டிப்பா தெரியக்கூடாது. ஜான்சா, நீ இன்னும் வளரணும் தம்பி. என் ரூம் கொஞ்சம் வாசனை. நம்ம கண்ணாடியை பின்னாடியே வச்சிருந்தா நல்லா இருக்கும். கரெக்ட் தான். இனிமே இருந்து திறந்து வைக்கலாம். நாம இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். இத ஒரு டெஸ்டாவே வச்சுப்போம். என்ன? என் கண்ணு அவர் மேலதான் இருக்கு. டாடா. டாட்டா. இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடமா மாறிக்கிட்டே வருது. வாஸ்து சரியில்லை. என்ன விஷயம் ஜான்சா? குட் மார்னிங். சரி, நீ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லேட்டா வந்தியா? காலையில ரொம்ப நேரம் தூங்கிட்டியா என்ன? நான் ஆர்கே ரூம்ல இருந்தேன். அப்படியா? கேம்பெயின் லான்ச்க்கு நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும். கண்டிப்பா சார். என்னன்னு சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்? என்ன வேணா சொல்லுங்க, நான் எல்லாத்தையுமே பண்ணிடுறேன். ஏன்னா என்கிட்ட மாஸ்க் இல்ல. ஓகே, புரிஞ்சுது. சரி, நீ இந்த பில் போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுறியா? உன்னால முடியும்ல அது? கண்டிப்பா பண்ணிடுறேன். கவலைப்படாதீங்க, என்ன நம்புங்க. நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறேன். சிறப்பு, மிக சிறப்பு. ஆனா ஐ மீன், இது கொஞ்சம் முக்கியமான விஷயம், புரியுதா? இந்த பில் போர்ட்ஸ்லாம் லான்ச் டேட்டுக்கு முன்னாடியே ரெடி ஆனா தான் கேம்பெயின்ல நம்ம பட்டையை கிளப்பலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் முக்கியம்னா அது எனக்கும் ரொம்ப முக்கியம்தான். நீங்க கவலைப்படாம இருங்க, சரியா? ஓகே. சரி, அங்க ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லையே. சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு என்னமோ நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்க நினைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால தான் உன்கிட்ட கேட்கிறேன். இல்லையே, எல்லாமே கிளியரா இருக்கா? எனக்கு அது தெரியுது. ஓகே, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீங்க இதுல என்ன நம்பலாம். ஓகே, எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா இந்த டாஸ்கை முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு இன்னொரு வேலை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் ரெடியா இருக்கேன். சொல்லுங்க. ஓகே, நான் உன்னை நம்புறேன். என்ன நம்புறாரு? நான் உங்களை அந்த திருட்டு பசங்க கிட்ட இருந்து காப்பாத்துற ஜான்சா.
கவலைப்படாம இருங்க. கொஞ்சம் முன்னாடி போங்க. இந்த பொசிஷன் ஓகே தான். கொஞ்சம் மேல. இன்னும் இன்னும் கொஞ்சம். சீக்கிரமா வேலை எல்லாத்தையும் முடிங்க, நம்ம உடனே ஆரம்பிக்கணும். எல்லாம் ரெடி சார். ஓகே டேக் போவோமா? ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உற்சாகமா இருங்க. இங்க பாருப்பா தம்பி, இது ரொம்ப சின்ன சீன் தான். நல்லா உள்வாங்கி செமையா நடிக்கணும். நீ என்ன பண்ற, அந்த கதவுக்குள்ள இருந்து வெளியே வந்து யாருக்கும் தெரியாம கண்ணை ஒரே ஒரு டைம் சுட்டுரு. என்ன புரிஞ்சதுல? புரிஞ்சது சார். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? கரெக்ஷன் எல்லாமே முடிஞ்சது, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நீங்க போய் அங்க வெயிட் பண்ணுங்க, அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, தேங்க்யூ சார். 3, 2, 1 ஸ்டார்ட். ரெடி ஆக்ஷன். அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான், பிளான் பண்ணுங்க. சத்தம் போடாத. கட். சார் கவனிக்கல, தெரியாம நடந்துருச்சு. அட என்னையா நீ இப்படி சொதப்பிட்டியே? சார் அவரை வச்சு நம்ம இன்னொரு ஷாட் ட்ரை பண்ணலாமா? அட என்னம்மா, அவனுக்கு ஒரு கண்ணை கூட சரியா பிடிக்க தெரியல. அவன் கையில கொண்டு போய் கண்ணை கொடுத்துருக்கீங்க. இதுல அவன் கோட் சூட் வேற போட்டு வந்திருக்கான். எத்தனை ரிஹர்சல் பார்த்து கடைசியில் சொதப்பிட்டானே. சரி எங்க இன்னொருத்தங்க? இன்னும் வரல சார், நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி சீக்கிரம் போய் அவனையாவது கூட்டி வா. அவனை நல்லா ஆக்ட் பண்ண சொல்லு. சாரி, நான் லேட்டா வந்துட்டேன். சார் இவர்தான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டாரு. ஹலோ சார். சார் இவர் லேட்டா வந்ததுனால இப்ப மேக்கப் போட முடியாது சார். சாரி சார், வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு, அதான் வர லேட் ஆயிடுச்சு. இதேதான். வெரி குட். இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஆஹா என்ன தம்பி, உன்ன மாதிரி ஒரு ஆளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரிப்பா, இவ்வளவு நாளா எங்க இருந்த? வீட்ல தான் சார். ஏமா இவருக்கு சீன சொன்னையா? சார் நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல சார். நீ ரொம்ப பக்காவா இருக்கப்பா. மேக்கப் கூட செமையா செட் ஆயிருக்கு. என்ன ஆக்டர், என்ன லுக்கு, கேரக்டராவே மாறிட்ட பண்ணி. சார் தேங்க்யூ ஸோ மச் பாரு, சார். மனசு கூட ரொம்ப சுத்தமா இருக்கு. அப்படியே மாதவன் தம்பி மாதிரி இருக்காரு பாரு. தேங்க்யூ சார். இப்போ ஒரு சின்ன சீன் எடுக்கணும். ஆமா, உன் பேர் என்ன? உஸ்மான். இங்க பாரு உஸ்மான். இவருக்கு மேக்கப் வேணுமா சார்? அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, வேண்டாம். இதான் காஸ்டியூம், இதான் மேக்கப். இங்க பாருங்க தம்பி, நீங்க நல்லா டஃப்பா இருக்கணும். டஃப் அண்ட் போல்டா சார்? அதான் அதே மாதிரி தான். நீ வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு. ஒரே ஒரு டைம் தான் ஷூட் பண்ண போற. எனக்கு இப்போதைக்கு எதுவும் தெரியல. அவரோட பாடி லாங்குவேஜை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. போன்ல யார்கிட்ட பேசுறாரு, ஆனா அது யாருன்னு தெரியல. ஒருவேளை அந்த லைட் ஹவுஸ் கிட்ட பேசுறாரோ? அதை நினைக்கும் போதெல்லாம் முருங்கா மாதிரி இருக்கிறாரு. கைதான் ஞாபகத்துக்கு வருது. சரி, நான் கிளம்பி வரேன். ஐலேன். ஐலின் பேரை சொல்றாரு. ஐலின் பேர் எதுக்கு சொல்றாரு? சனேம், சனேம் இங்க வாயே. வா வாட்டர்ல. என்னாச்சு? என்னாச்சு? நீ சொன்னது சரிதான். எம்ரே சார் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி சொல்ற? அவரு லைட் ஹவுஸ் மீட் பண்ண போறாராம். இப்பதான் போன்ல பேசினாரு. நான் ஒட்டு கேட்டேன். உன்கிட்ட தான் நான் சொன்னேன்ல. அதுக்கு எதுக்கு நெஞ்சில் அடிச்சு சொல்ற? நெஞ்சு வலிக்குதுல. நானும் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன்ல. அதுக்கப்புறம் நம்ம டீ தூள் கொஞ்சம் சரியில்லைன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கடையை மாத்தினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அது வந்து இங்க வா, சீக்கிரம் வா, இங்க கூட வா. இத வரேன். என்ன இத புடி? இது எதுக்குன்னு சொல்லியே. அவரை நம்ம ஃபாலோ பண்ணலாம். எதுக்காக அவரை ஃபாலோ பண்ணணும் சொல்லு. அவர் பின்னாடியே போலாம். எதுவும் பேசாம என் கூட வா. ரெண்டு பேரும் இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? அது புடிங்க. எங்கன்னா நாங்க பிரிண்ட் ஹவுஸ்க்கு போறோம். ஒரு பிரச்சனை அங்க இருக்கோம். அது என்னன்னு நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சரி, ரெண்டு பேரும் போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. போயிட்டு உடனே வந்துடுறேன் மேடம். எதுக்காக நீ இப்ப திடீர்னு கத்துற ஜேஜே? அது எம்ரே சார் வந்து கிளம்பலாமா? நான் உளர ஆரம்பிச்சிட்டேன். வா போலாம். வலிக்குது. நீங்க சொன்ன மாதிரியே நாங்க சீக்கிரமா போயிட்டு வந்துடுறோம் மேடம். வலிக்குது. சேச்சி ஒளிஞ்சுக்கிட்டே வா. அப்படி மறைஞ்சுக்க. போலாம். சேச்சி டாக்ஸி புடி. நான் பிடிக்கிறேன். டாக்ஸி சார். டாக்ஸி சாரா? யாரா இருந்தா என்ன, எல்லாருக்கும் நம்ம மரியாதை கொடுத்து பழகணும். ஐயோ, எம்ரே போயிட்டாரு. இல்ல கவலைப்படாத, புடிச்சிடலாம்.
எம்ரே சாரும் ஐலின் மேடம் மீட் பண்ற இடத்துக்கு எங்களை கூட்டு போ. எதுக்கு தேவையில்லாம எல்லார்கிட்டயும் உள்ள உட்கார. என்ன பண்ண சொல்ற? மனசுல இருக்கிற விஷயத்தை வெளில சொன்னா நான் ஃப்ரீயாவேன். சொல்லிட்டேன். அது அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி மின்னல் வேகத்துல போங்க பார்க்கலாம். கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறேன். இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? வணக்கம் வணக்கம். பேசாம வா. அவர் என்ன மரியாதையா வணக்கம் சொன்னாருமா. இது கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். ஐயோ இங்கதான் இருக்காங்க. ஓடு 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 ஓடு. நில்லு 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 நில்லு. ஏதாவது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணுமா? பசிக்குது. எப்படி தெரியாம வந்து உட்காந்துட்டோமா? அங்க பாரு. என்னால இதை நம்பவே முடியல ஜிஜி. நான் தான் சொன்னல அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்காங்கன்னு. இது ஏதோ ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அவதானே? அவளேதான். அப்ப கண்டிப்பா அவர் ஒரு முகமுடிய போட்டிருக்காரு. அதைத்தான் நம்ம நேர்லயே பாத்துட்டோம்ல. இவரு நமக்கு கண்ணாமூச்சி வித்த காட்டுறான்னு நினைக்கிறேன். வேலையை விட்டு தூக்குறாரு, அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறாரு. இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குதுங்க? நான் பேசுறது கரெக்டா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. ஷோரா தெரியுமா? என்ன வேணும் உங்களுக்கு? மெனு புக் இருக்கா? எம்ப்ரே சாரும் ஐலின் மேடம் என்ன சாப்பிடுறாங்களோ அதை கொண்டு வாங்களேன். இருக்காத. உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அது ஒண்ணும் இல்ல, நாங்க ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அத பத்தி தான் நாங்க இப்ப பேசிட்டே இருக்கோம். நாங்க யோசிச்சுட்டு கூப்பிடுறோங்களே. ஓகே மேம். அவங்க என்ன பேசுவாங்க? அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு சரியா புரிய மாட்டேங்குதே. என்ன பெருசா பேச போறாங்க? போய் சொல்றது எப்படி இருந்தா? அது ஐலின் மேடம் தானே, உனக்கு நல்லா தெரியுமா? ஐலின் மேடமோட முடி இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்காது? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவளோட ஹேர் கட்ட பத்தவே தெரியல. அது அவதானே? கண்டிப்பா அந்த லைட் ஹவுஸ் தான். எனக்கு தெரியல. அவங்கள பாரு, ஷோல்டர்ஸ்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல? அது இல்லாம அவங்க காது சின்னதா இருக்கும்ல? இங்க பார் சனன், நீ எதுக்கு தப்ப மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு பயம் ஏதாவது இருந்தா சொல்லு, இங்க இருந்து கிளம்பிடலாம். வாய்ப்பே இல்ல. எம்ரே யாருன்றத ஜான்சருக்கு நிரூபிக்காம நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன். ரைட், விடு. உன் தலையெழுத்து. என்னம்மா சேச சாலட் 85 ரூபா போட்டிருக்க? போட்டிருக்குன்னா உன்னை ஆர்டர் பண்ணு ஜேஜே. எதையாவது சாப்பிடலாம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த சாலட்டோட ரேட் 85 ரூபான்னு விக்கிறான். வெளியில போனா 35 ரூபாய்க்கு கிடைக்குது. நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? சாப்பிட வந்திருக்கோமா இல்ல அவங்கள வேவு பார்க்க வந்திருக்கோமா? நான் சாப்பிட வந்திருக்கேன். ஹலோ. ஹலோ, வாங்க உள்ள வாங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு லான்ச்சை பத்தி ஒரு சந்தேகம் இருக்கு. அதை நேரடியா கேட்கலாமேன்னு தான் உங்களை தேடி வந்துட்டேன். கேட்கலாமா? லான்ச்சை பத்தி நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்களா? நாங்க கூட அப்படிதான் இருக்கோம். வாங்க உட்காருங்க. ஆமா, இது நல்லா தான் இருக்கு. ஆனா இத பத்தி எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நான் உங்களை நம்புறேன். நீங்க நல்லா தான் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது இவளுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. இவ டெய்லி இந்த இடத்துக்கு வந்துடுறா. ஆக்சுவலா நான் வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அப்படியா? என்ன? இது உங்களுக்கு தான். வாவ், பார்க்க செமையா இருக்க. ஆக்சுவலா இது ஆமா, உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். என்னது பிரசன்ட்டா? எதுக்கு? என்ன இப்ப எதுக்கு பிரசன்ட்ல இவ கொடுத்துட்டு இருக்கா? பிரசன்டேஷன். இப்ப அதுக்கு என்ன அவசியம் வந்தது சொல்லுங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் போய் வேலையை பாருங்க. போங்க. யாரும் வராதீங்க. இந்த கேமரா இருக்கு. கேமராஸ்க்கெல்லாம் லெஜெண்ட் தெரியும். இந்த கேமரா ஒரு லெஜெண்டரி டெக்னாலஜி தான். இது இன்னும் ஒர்க் ஆகுது தெரியுமா? இது ஆக்சுவலா ஒரு சரியான கிஃப்ட். இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? இத கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன்ல வாங்கினேன். உண்மையிலே இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச். இது கிஃப்ட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஆனா என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, நம்ம நடத்த போற கேம்பிங்கால காம்பஸ் போட்டு ஒரு பெரிய இடத்துக்கு போக போகுது. அதுக்காக உங்களுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம சனேம்க்கு இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் ரொம்ப பிடிக்கும்ல. இந்த கேமராலயே அவளே ஒரு போட்டோ எடுத்துருங்க. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா எடுத்துருவோம். ஷோ பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? இருக்கு. அந்த பார்ட்டியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நாம அந்த லான்ச்சிங்ல பண்ண போறோம்ல. கேமரால ஃபில்டர் போட்டனா எம்ரேவோட தலையில ஆரோ மார்க்கா போயிட்டு இருக்கு. பாக்குறதுக்கு காட்டுவாசி மாதிரி இருக்காரு. செம்ம காமெடி. சனேம், அந்த பொண்ணு நாய் ஆயிட்டா. கேமரால ஃபில்டர் போட்டு மாத்திட்டேன். அப்ப போய் யார்கிட்ட சொல்லிட்டு வரலாமா நீ அவளை நாயா மாத்திட்டேன்னு? நான் அவளை நாயா மாத்திட்டேன். அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா? என்னால இந்த இடத்துல இருந்து தெளிவா பார்க்க கூட முடியல. எங்க போற? இரு நானும் வரேன்.
அமைதியாரு சரியா? சரி, டாய்லெட்டுக்கு இந்த பக்கம் தானே போனோம். செல்ஃபி எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். சம் ஐடியா. இந்த பிளேஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன ஆச்சு? அது நல்லா இருக்குல்ல? அவங்க ஐலண்ட் மேடம் இல்ல. நல்லா இருக்கு. ஆனா போன்ல அவர் அப்படித்தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் சத்தியமா ஐலின் தான் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. இதுக்காக நீ கண்டிப்பா வருத்தப்பட போற பாரு. கோவப்படாத, எது வந்தாலும் வெளில வச்சுக்கலாம். சரி போ. உங்க பின்னாடி 2 பேர் இருக்காங்க பாருங்களேன். சனி, ஜேஜி, நீங்க என்ன பண்றீங்க இங்க? எம்ப்ரே சார், இல்ல, நீங்க லைட் ஹவுஸோட வந்திருப்பீங்கன்னு நினைச்சு. நாங்க லஞ்ச் டைம்ல வெளிய போய் சாப்பிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதனால தான் இங்க வந்தோம். அப்படியே உங்களை பார்த்தோம். வாட் அ கோஇன்சிடென்ட். இவங்க தான் ஐலண்ட் மேடம். ஒரு மீட்டிங்காக வந்தோம். ஐலண்ட் மேடமா? கார்டினல் பேங்கோட மேனேஜர் இவங்க. பார்க்க ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப சின்ன வயசுல மேனேஜர் ஆயிட்டாங்க. அப்ப ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லுங்க. அதுதான் இவரோட ஒரே பிரச்சனை. எங்களோட லஞ்ச் பிரேக் இப்ப முடிய போகுது. ஆஹா. நாங்க கிளம்புறோம். நம்ம போய் ஒரு ஃபைல பார்த்துட்டு இருந்தோம்ல, அதை திரும்ப பார்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா, நீ சொன்ன அந்த ஃபைலை எடுத்து வச்சுப்போம். அப்புறமா பார்க்கலாம். நல்லா சாப்பிடுங்க. சீக்கிரம் போ. சரி, ஆனா வந்து எதுவும் வாங்கி கொடுக்காம கூட்டு போற. என்ன நல்லா மாட்டி விட்டுட்டல. அவர் எதுவும் ஜான்சா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேண்டிக்கோ. என்னது சொல்லிட்டு வரா? ஐயோ, இங்க பாரு, எந்த விஷயமும் தெரியாம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான். என்ன கூட்டிட்டு வந்ததே நீதானே. சனீம், இந்த விஷயத்தை பத்தி நாம திரும்ப எம்ரே சார் கிட்ட பேசவே கூடாது. சரி, ஓகே, டன். அட இவ இப்ப என்ன இங்க பண்ணிட்டு இருக்கா? இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேம்மா. சனேம், ஜெய்தா மேடம், எப்படி இருக்க? நல்லா இருக்க. தேங்க்யூ சோ மச். என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். உங்களுக்கு கேம்பெயின் லான்ச் பத்தி சில ஐடியாஸ் தோணுச்சா, அதனால அதை பத்தி சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஐடியா வரதானே செய்யும். இதுல என்ன பெரிய அதிசயம்? அப்படியா? அப்ப நீங்களும் ஒர்க் பண்ண போறீங்களா? எப்பவுமே. அதோட இவருக்கு ஒரு gift கொடுக்கணும்னு நினைச்சேன், கொண்டு வந்து கொடுத்துட்டேன். கிஃப்டா? அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஜான் சார்? ரொம்ப. ஆக்சுவலா இது ரொம்ப ரேரான ஆன்டிக் டைப் கேமரா. அதுவும் இல்லாம இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன்னா பாரு. இது ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். இவ ரொம்ப ஆபத்தானவ. ஓகே, நான் கிளம்புறேன். லான்ச்ல நம்ம மீட் பண்ணலாம். பை சனே. ஹலோ ஜெயரா. ஹாய் எம்ரே. என்ன இந்த பக்கம்? அதுவும் கிளம்பிட்டீங்க போல. ஜான் கிட்ட லான்ச்சிங் பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இப்போ நான் ஜான் யூசுவலா போற ஜிம்முக்கு தான் போறேன். நல்லது. என்னையும் போக சொல்லுவாரு. ஆனா என்ன பண்றது, எனக்கு டைம் இல்லையே. ஆமாமா, சம்டைம்ஸ் நம்மளே வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். எனக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு நல்ல இடமும் ஃப்ரெண்டும் தேவைப்பட்டுச்சு. இப்போ ரெண்டுமே கிடைச்சிருச்சு. என் அண்ணன் ஒரு நல்ல பார்ட்னர் தான், நல்ல ட்ரைனரும் கூட, எஸ்பெஷலி கிக் பாக்ஸிங்ல. நிஜமாவா சொல்றீங்க? உண்மைதான். நான் அதை ரொம்ப நாளா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன சொல்லி கொடுப்பாரு. இன்ஃபேக்ட் இதை கேட்டா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆக்சுவலா அவர் ஒரு பெஸ்ட் டீச்சர் தான். அதுவும் சரிதான். ஆமா. அண்ட் உங்க ஜோடி பார்த்தா சூப்பரா இருக்கு. நிஜமாவா சொல்றீங்க? உண்மையதான். ஏன்னா என் அண்ணன் இன்னொருத்தர் கூட இந்த மாதிரி நெருக்கமா பழகி ரொம்ப நாள் ஆச்சு. அவர் பேசிக்கவே ஒரு முரட்டுத்தனமானவர். என் கார் வந்துடுச்சு. பார்க்கலாம். ஓகே, பாய். Thank you so much. Thank you, sir. வணக்கம். ஏதாவது பிரச்சனையா? நான் வந்து பிரசன்டேஷனுக்காக ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்கு இங்க வந்தேன். இதுவா? எப்படி நான் அந்த ஃபைலை பார்க்காம விட்டேன்? அப்புறம் வேணும்னா அதை நீயே வச்சுக்கோ. இது சின்ன ஃபைலா தானே இருக்கு. இதை நான் இங்கே இருந்து படிக்கிறேன். சரி, ஓகே. அந்த கேமராவை தான் ஜெய்தா கொடுத்தாங்களா? யா. இதான் ரேரான பீஸா? ரொம்பவும் ரேர். இதுதான் அந்த ரேரா? ஆமா, ரேர் தான்.
ஒன்ன மாதிரியே. ஹலோ பிரதர். எம்ரே, மீட்டிங் எப்படிடா போச்சு? அதெல்லாம் நல்லா தான் போச்சு. அவங்க நல்லா பேசுனாங்கண்ணா. தென் கமிட்டி கிட்ட பேசிட்டு அவங்க என்னன்னு சொல்றாங்களாம். அப்படியா சொன்னாங்க? நல்லதான், எல்லாம் சரியாயிடும். இப்போதைக்கு ஒரு விஷயத்துல தான் நம்ம கவனமா இருக்கணும், அதுவும் அந்த லான்ச் தான். டேரன் கிட்ட சொல்லி வச்சிடறான், அவ அதை பார்த்துப்பா. ஆல் ரைட்ண்ணா. பாய். நானும் அவர் கூட நம்ம கொஞ்சம் பேசலாமா? அது வந்து சார், நீங்க அவங்க பேரை சொன்ன உடனே நான் என் அண்ணனுக்கு எதிராக மறுபடியும் சதி வேலை பார்க்க போறேன்னு நினைச்சிட்டல நீ. நான் அந்த மாதிரி யோசிச்சதுல எந்த ஒரு தப்பும் இல்லையே. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் நீ நம்பிக்கிட்டு இருக்க. ஆனா அது எல்லாம் உண்மை கிடையாது. உண்மையாவே நான் ஒரு பாடம் கத்துக்கிட்டேன். அதையும் உங்க அக்கா தான் எனக்கு கத்து கொடுத்தா. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். நல்லா இருக்கும். பொறுமையா படிங்க படிங்க, நல்லா இருக்கும். எல்லாம் நல்லபடியா போகுது. எந்த பேஜ்ல விட்டோம்? ஹலோ ஹைசூன், வா வா. உள்ள வந்து ஒரு புக்க படி, உன் மூளையும் மனசும் சுத்தமாகும். உள்ள வா. அங்கேயே ஏன் நிக்கிற? வா. நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நிக்காத. ஜிஜி, என்ன? என்கிட்ட இருந்து எப்பயும் நீ வழி வழி தள்ளியே வா. வழி விடுங்கடி. எல்லாத்துக்குமே நீதான் காரணம். எதுக்கு ஏமல பழி போற? எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். போன்ல பேசுறது கேட்டு நீ தானே சொன்ன. அவர் அப்படி பேசினாருன்னு சொன்ன, நீ தானே பார்க்க போலன்னு சொன்ன. ஏமலை பழி போறியா? இதுல வேற ஐலினா இல்லையான்னு போட்டோ எடுக்கிறதுக்கு செல்ஃபி எடுத்து ஜூம் பண்ணி வேற பாக்குற. நீ ஜூம் பண்ணி பார்க்க வேண்டியதானே. நீ தானே அவங்கள போட்டோ எடுத்த. ஆமா, நானும் தான் எடுத்தேன். நான் எடுக்கும் போது கேமரால ஃபில்டர் போட்டு தானே எடுத்தேன். உன்னால இப்ப நான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன் ஜிஜி. நான் கூட தான் அசிங்கப்பட்டேன். உனக்கு போய் ஹெல்ப் பண்ண பாரு. அந்த டீ கிளாஸ்லயே போட்டு என்ன அடிச்சுக்கணும். சனேம், சொல்லுங்க ஜான். ஜான் சார், இந்த ஃபைல் உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். சொல்லுங்க. சனேம், அது இந்த காம்பஸ் கேம்பெயின்ல இன்னொரு முக்கியமான வேலையை உன்கிட்ட நான் கொடுக்க போறேன். நீ அதுக்கு ரெடியா இருக்கியா? அதை கேக்குறியா? கேக்குறேன். பில் போர்ட்ஸ்ல எந்தெந்த ஸ்லோகன்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணுமோ அதை கேட்டகரைஸ் பண்ணி பிரிச்சு வச்சிருக்கேன். ஓகே, அண்ட் ஒவ்வொரு ஸ்லோகனும் நம்ம போற இடத்தை பொறுத்து தான் இருந்தாகணும். அதாவது நம்ம போற ஒவ்வொரு ஊரை பொறுத்து தான். ஓகே, அதனால அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோகன்ஸை நான் இந்த டாக்குமெண்ட்ஸ்ல பக்காவா பிரிச்சு வச்சிருக்கேன். நீ என்ன பண்ணணும்னா உன் டீம்மேட்ஸோட பக்காவா கோஆர்டினேட் பண்ணி இதை பிரிண்ட் போடுறதுக்கு அனுப்பி வைக்கணும். புரிஞ்சுதா? நானா? ஆமா, நீதான். ஏன்னா நீதானே இந்த ப்ராஜெக்டோட கோஆர்டினேட்டர். உனக்கு அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு? இல்ல, நான் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது எல்லாத்தையும் நானே பண்றேன் ஜான் சார். இது எல்லாத்தையும் நான் சீக்கிரமாவே முடிச்சிடுறேன். காம் டவுன். உங்க மளிகை கடையில போட்டு வைக்கிற பொருள் கிடையாது இது. அதனால நீ இப்ப என்ன செய்யணும்னா லான்ச்சுக்கு முன்னாடியே இது ரெடி பண்ணி வைக்கணும். லான்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எங்க போய் சேரணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்துடணும். சரியா? எப்படி? இதான் பிரசன்டேஷனா? உன்னால முடியலன்னா சொல்லு, நான் வேணா டேரன் கிட்ட சொல்லி செய்ய சொல்றேன். ஏன் வேலையை நான் பாத்துக்கிறேன் சார். இந்த வேலையோட ஹெட்டே நான் தான். ஆனா என்கிட்ட வந்து நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்க. ஒண்ணும் புரியல. நான் தான் நீங்க கிரியேட்டிவ் டைரக்டர். என்ன பார்த்து எதுக்கு அந்த மாதிரி கேள்வியை கேட்டீங்க? சரி, ஒத்துக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருமா. நான் ஒத்துக்கிறேன். போட்டோஸும் ஸ்லோகன்ஸும் நல்லா மேட்ச் ஆகணும். புரியுதா? இத முக்கியமா மறந்துடாத. சரி, இது ஒண்ணு நான் புதுசா பாக்குற வேலை இல்ல. ஓகே, நீ ரெடியா இருக்க? நிஜமா? ஏன்னா நீ இப்பெல்லாம் நெருப்பு மாதிரி வேலை செய்யறல. நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. சொதப்பாம இருந்தா சரி. பாரு, நம்ம நிலைமை பார்த்தியா? அந்த லைப்ரரி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அழுக்கு சட்டையா போட வேண்டியது இருக்கு. ஏன்னா அவ எப்ப பார்த்தாலும் அங்கேயே இருக்கா, வீட்டு வேலையே செய்யறது இல்ல. அட, எனக்கு அதே நிலைமை தான்ப்பா. 3 நாளைக்கு முன்னாடி சமைச்சதை நான் சூடு பண்ணி சாப்பிட்டேன். அப்புறம் அதோட சில புக்ஸை எடுத்துட்டு வந்து வீட்டுல உட்காந்து படிக்கிறாப்பா. இதுதான் உச்சக்கட்ட கொடுமை. அதேதான், அவங்க புக்கு படிக்கிறன்ற பேர்ல நம்மள பேச்சுலர் ஆக்கி விட்டுருவாங்க போல இருக்கு. இது எங்க போய் முடிய போதுன்னு தெரியல. லைப்ரரி இன்னும் 1 ஹவர்ல நான் ஜிம்ல இருப்பேன். ஓகே, ஜஸ்ட் ஒர்க் அவுட் மட்டும் தான், மற்றபடி எதுவும் இல்லை. ஓ, நீங்க வரீங்களா? ஓகே, சூப்பர். அங்க இருக்க மால்லையா? கண்டிப்பா நம்ம உட்காந்து பேசலாம். அவங்க எனக்கு வழக்கமா ரெடி பண்ணி கொடுக்குற காக்டெயில ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இல்ல, ஜோக் பண்ண, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. ஜிஜி, எனக்கு டைம் இல்ல, நான் அப்புறம் பாக்குறேன். ஜிஜி, நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே. எதுக்கு ஒத்துக்கிட்டு உங்ககிட்ட வெளில வந்து அதுக்கப்புறம் நான் அசிங்கம் பண்ணுமா? அதுக்கு தான் டைம் இல்லன்னு சொன்னேன். நீ இந்த பக்கம் கொஞ்சம் வரியா? இங்க கொஞ்சம் நீ உட்காரு.
பாரு இதுதான் நான் இது வரைக்கும் ரெடி பண்ணிருக்க போஸ்டர். இதே மாதிரி வந்து ட்ரை பண்ண. ட்ரை பண்ணுன்னு சொல்றேன், என்ன பண்ணுன்னு சொல்லாம போறா. என்ன பண்ணுன்னு சொன்னாதான் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும். ஜிஜி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இது நம்ம பண்ற ப்ராஜெக்ட்டோட போஸ்டர்ஸ் தான். நான் பண்ணிருக்க மாதிரி நீ எல்லாத்தையும் பண்ணிவே. இதான் எல்லா ஊருக்கும் போகும், வேற ஒண்ணுமே இல்ல. புரியுதா ஜிஜி? ஆனா என்னால பண்ண முடியாதம்மா. ஹலோ ஐகான். ஐகான் கிட்ட பேசுறேன். நான் இங்க இருக்கேன்னு நம்ம சொல்லாம ரெண்டு பேரும் உடனே மீட் பண்ணி காலையில போன ஜிம்முக்கு சீக்கிரமா போயாகணும். சரியா? என்னது ஜிம்முக்கா? அதோ இப்போவே நகர. சரி ப்ளீஸ், என்னால பண்ண முடியாது. இந்த விஷயத்தை நீயே பாத்துக்க, என்னால முடியாது. ஜிஜி நான் சொன்ன விஷயத்தை நீ பண்ணிதான் ஆகணும். நம்ம சுத்தி இருக்க எல்லாரும் பிரான மாதிரி உன்னை கடிச்சு வச்சிருவாங்க. இப்படிதான் புரியுதா? எல்லா இடத்துலயுமா? ஆமா எல்லா இடத்துலயும். சீக்கிரமா பண்ணி வை போ. பிறான்னு சொல்லிட்டு போறாளே, கடிக்கன் வேற சொல்றா. எங்க கடிக்கும் தெரியலையே. எல்லா இடத்தையும் பத்திரமா பாத்துக்கணும்பா. கீழே வந்துருச்சு போல இருக்கு. இல்ல இல்ல இல்ல, எல்லாமே நம்மளோட பிரம்மதான். நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சதுல? ஆமாமா நல்லாவே புரிஞ்சுது. நீங்க ரெண்டு பேரும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா 1 hour இங்க இருந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போலாம். சரியா? ஓகே நோ ப்ராப்ளம். நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நாங்க போனதுக்கு அப்புறம் இங்க எல்லாமே ஜொலிக்க போகுது. அப்படின்னா ஓகே, நல்ல வேலை பாருங்க. அதுக்கு முன்னாடி இதை உங்க கழுத்துல மாட்டிக்கோங்க. ஓகே. இதை நாங்க போட்டுக்கணுமா? ஆமா இதுதான் போட்டுக்கணும். கழுத்துல போட்டுக்கோ. சரி போட்டுக்கோங்க. அப்புறம் லாக் ரூமுக்கு போய் உங்க யூனிஃபார்மை போட்டுட்டு வாங்க. அங்க இருக்க பசங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. பார்த்து பண்ணுங்க. யூனிஃபார்ம் நான் சொன்னாங்க. ஆமா யூனிஃபார்மா? அது இதுக்கு இவங்களே போட்டிருக்காங்களா? இது ஜிம்மா இல்ல மிலிட்டரியா? இது எதுக்கு நீ என்கிட்ட சொல்ற? அவங்க கிட்டே சொல்லிருக்கலாம்ல. பயந்துட்டியா? எனக்கு பயம்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க மேனேஜர்ல அதான் அப்படியே கொஞ்சம் விட்டு பிடிக்கலன்னு. உனக்கு புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுது. புரிஞ்சுக்காம இருக்க நான் என்ன லூசா? அவங்க எல்லாரும் ஈஸியா ஒன்னா சேர்த்துடலாம். அவங்கள வச்சு ஒரு பெரிய பிளானே பண்ணிடலாம். ஆனா என்ன ஒண்ணு, எல்லாருமே வயசானவங்களா இருக்காங்க. நம்ம பிரச்சனைக்கு இவங்க எல்லாம் நான் வந்துருவாங்க. சொல்றத கேப்பியா இல்லையா? அவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. அவங்க அந்த லைப்ரரிய பத்தி பேசுறதை என் காதால நான் கேட்டேன். என்ன இப்ப வந்து புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இனிமே நான் பாத்துக்கிறேன். அவங்க கிட்ட பேசணும்னா நீங்க எனக்கு கொஞ்சம் செலவு பண்ணுமே. டீ காஃபிலாம் வர வாங்கி தரணும். என்ன பண்றது? செலவா? உனக்கு எவ்வளவு வேணும்? ஒரு 200 ரூபாய் கொடுங்க பாத்துக்கலாம். இவ்வளவு பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போற? என்ன நீங்க 200 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? அங்க பாருங்க எந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அங்க போனா அவங்களுக்கு நான் செலவு பண்ண வேணாமா? அதுக்கு என்கிட்ட பணம் வேணும்ல, அதுக்கு தான் கேட்டேன். கரெக்ட் தான். சரியா தான் சொல்றேன். பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டீங்க. நல்லா இருக்கு. சாமான கூட கழுவ மாட்டறாப்பா. வேற என்ன? நான் சொன்னது புரிஞ்சதுல அதே மாதிரி செஞ்சிரு. சப்ப மேட்ரு. அந்த பொண்ணை பார்க்காம கீழே பார்த்து நட. நமக்கு சுத்தமா டைம் இல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடணும். ஓகே சரி, நம்ம ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிச்சிடலாம். எங்க போறீங்க? த்ரெட்மில்லுக்கு தான். இல்ல இல்ல நான் விட மாட்டேன். ஏன்னா உங்க ஷூ எல்லாம் ரொம்ப மண்ணா இருக்கும். நீங்க இத அழுக்காக்கிடுவீங்க. அதனால விட மாட்டேன். ஒர்க் அவுட் பண்ணி ஆகணுமே. வேற எங்கயாவது போய் பண்ணுங்களா? அங்கதான் அவ்வளவு பொம்மைங்க இருக்குல்ல. எதையாவது ஒண்ணு வச்சு விளையாடுங்களா. இங்க இருந்து போங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியுமா உங்களுக்கு? வா வா சீக்கிரம் வா. ஜான்சர் வரதுக்கு முன்னாடி Dress நம்ம மாத்திடலாம். என்ன நீ ஒண்ணு சொல்லிட்டு இருக்க? என்ன பண்ற? என்ன ஆச்சு? ஜான் என்ன? அங்க பாரு. அவரை பாத்தியா? அடேங்கப்பா, எப்படி இருக்காரு பாரு. ஹெர்குலஸ் மாதிரி இருக்காரு. ஆமால. தப்ப எடுத்துக்காத. அவர் எனக்கு மாமா மாதிரி தானே வேணும். அப்படி சொல்லக்கூடாதா? இது ஓகேவா? ஏய் யாருமா அது? யார் அந்த பொம்பளை? அவரை ரொம்ப வெறி கொண்டு பாக்குறா. வந்துட்டாளா? அந்த பொம்பளை பேர் தான் ஜெய்தா. அவ ஒரு பைத்தியம். நல்லாவே தெரியுது. அவ அவரை கரெக்ட் பண்ண பாக்குறா. அவ பாக்குற விதமே சரியில்லை பாரு. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாத. நான் ஏற்கனவே அப்செட்டா இருக்கேன். நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? சரி வா, நம்ம இங்க இருந்து அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம்.
சரி வா ரெண்டு பேரும் என்ன போயிடலாம். பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பயமுறுத்துறீங்க மேடம். ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? க்ளீன் பண்றோம், நாங்க இங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. எப்படி இவ்வளவு வேலையை சீக்கிரம் முடிச்சீங்க? ஆமால எப்படி இவ்வளவு சீக்கிரம் ஆமா முடிச்சோம்? நாங்க எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சிட்டோம். இங்க இருக்கிற எல்லா பொருளும் அப்படியே பல மின்னும். நீங்க வேணா பாருங்களேன் மேடம், போங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டுன்னு பொய்யா சொல்றீங்க? அங்க அவ்வளவு குப்பை இருக்கு. குப்பை டப்பா ஃபுல்லா குப்பை அப்படியே இருக்கு. அந்த டப்பா எங்க இருக்குது? அந்த டப்பா எங்க இருக்குன்னு சொன்னீங்க? அதோ அந்த இடத்துல தான் இருக்கு, பாக்கலையா? ஐயா நாங்க ஒரு குப்பை டப்பா இருக்குதா என்ன? ஆமா அங்க ஒண்ணு இருக்குது சனேம். அதை யார் சுத்தம் பண்ணுவா? நானா சுத்தம் பண்ணணும்? சொன்ன மாதிரி நீங்க அதை கொஞ்சம் பண்ணிடுங்களேன். அட என்ன சொல்ற நீ? அந்த வேலையை இவங்க பார்க்கணும், அதுல நாங்களே பாத்துக்கிறோம். விடுங்க மேடம். முதல்ல போய் அந்த வேலையை முடிங்க. யாரும் இங்க வேலையை ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறீங்க. இனிமே நம்ம இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. வா கிளம்பலாம். ஜான், எனக்கு எப்போ நீங்க பாக்ஸிங் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ண போறீங்க? இதுக்கப்புறம் எனக்கு இப்படி பண்றது சுத்தமா பிடிக்கல. இவங்க குப்பல நம்மையும் அள்ளணும். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஹைபை கூட, அப்புறமா நான் சொல்றேன் எதுக்குன்னு. எனக்கு இப்ப ஒரு செம்மையான ஐடியா வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க இருந்து நம்ம கிளம்பலாம் வா. திரும்ப வைகான் எதுவும் பேசாம கொஞ்சம் இதை இழுத்துட்டு போ. சரி இழுக்கிறேன் வா. அடுத்து என்ன பண்ணோம் தெரியலையே. எது எது என்னன்னு தெரியல, எல்லாமே கலந்துருக்கு. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். கடவுளே. முதல்ல என்கிட்ட சொல்ல, அதுக்கப்புறமா எல்லார்கிட்டயும் காட்டலாம். இது என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை இதுவா இருக்குமா? நிலத்தை முடி. என்ன நான் வரேன். பண்றதுன்னு தெரியல. நம்மள முட்டாளாக்கிட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டு இருக்கா. எதுக்கு தேவையில்லாம என் உடம்ப வந்து சோர்ஞ்சுக்கிட்டு இருக்க? ஜிஜி நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லி ஆகணும். இல்ல 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 வேணாம் சொல்லாத. இருந்தாலும் சீக்ரெட் ஆச்சே சொல்லு. ஆனா என் மனசுல நிக்காது. இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. வெறும் கடலை பார்த்தா அது தெரியாத ஜேஜே, நாம அதை ஃபீல் பண்ணி ஆகணும். என்னது ஃபீல் பண்ணுமா? அப்படின்னா நான் எவ்வளவு புத்திசாலி, நீ கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லு பார்க்கலாம். முட்டாளா இருக்க ஜேஜே. என்ன நீ அப்படி சொல்ற? சும்மா உளறாத, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்ல போறியா? அது சீக்கிரமா சொல்லி தொலை. எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. ஜிஜி நீ ஒரு விஷயத்தை கவனிச்சியா? லேலாவும் எம்ரேஸ் சரம் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இல்ல, இல்ல. அந்த மாதிரி வேலைலாம் நான் பார்க்கல. எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி விஷயம்லாம் என்கிட்ட வந்து சொல்லாத. என் மனசுல நிக்காது. உனக்கு தெரியாதா? என் மண்டையில ஏத்தாம இருக்க மாட்டியா நீ? இந்த ஆபீஸ்ல எனக்கு ஏகப்பட்ட வேலையை கொடுத்து வச்சிருக்காங்க. சும்மா கொழாடி சண்டை மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க. சரி சரி நான் சொல்றேன், எதுவுமே கேட்காத. நீ பாட்டு உன் வேலையை பாரு. என்னமா பண்ண போய் தொலை. ஏதாவது பேச வந்தாலே காசிப்ப பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வராத, தயவு செஞ்சு சொல்லிட்டேன். வராத. அவனை சிரிச்சு எடுத்துக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. அவன் அப்படிதான். என்ன பாக்குற? என் தலையில இலிச்ச வாயின் போட்டிருக்க. கொஞ்சம் கூலா இருங்க ஜட்ஜு. நீ தயவு செஞ்சு வாய் மூடு. எந்த வேலையும் புரியல. இந்த வேலையா இல்ல அந்த வேலையும் கிடையாது. அப்படிதான் நல்லா பஞ்ச் பண்ணுங்க. நல்லா அப்படிதான். கம் ஆன். நல்லா. அங்க இருக்காங்க. நீ அங்கலாம் போயிட்டு இருக்காங்களா? போகாத, அடி வாங்கிட்டு வருவா. வா. என்ன விட்டு இல்ல, நானே என்ன போய் அடிச்சுப்பேன். சொன்ன கேளு. 1 2 அவ்வளவுதான். இங்க பாருங்க, இந்த கையை இப்படி வச்சுக்கோங்க. இதோ இப்படி. ஓகே. இது கீழே இருக்கணும். ஓகே. கம் ஆன். பஞ்ச். அப்படிதான். நல்லா. இங்க பாருங்க, கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருங்க. ரிலாக்ஸா. சரி ஓபனாவே இருக்கேன். கம் ஆன் பஞ்ச். 1 2 1 2 பஞ்ச். கையை நல்லா இப்படி வச்சுக்கோங்க. இப்போ பஞ்ச் பண்ணுங்க. என்ன பஞ்ச் பண்றாங்க? பண்ணும்போது ஸ்டேபிளா பஞ்ச் பண்ணுங்க. சரியா? ஸ்டேபிளா. சரி. ஓகே. ரெடி. பஞ்ச். இப்போ என்ன பாருங்க. ஓகே. இன்னொரு தடவை ஒன்ஸ் மோர். ரைட் லெஃப்ட். உங்களுக்கு புரிஞ்சதுல? சரி. ஒன்ஸ் மோர். கம் ஆன். அப்படிதான். பரவாயில்ல, நீங்க சீக்கிரமாவே கத்துக்கிட்டீங்க. பின்ன நீங்க கத்து கொடுத்தா கத்துக்காம கத்துப்பல்ல. ஓகே. இப்போ 1 2 1 2 1 2 1 2. Come on. Once more. செமையா பஞ்ச் பண்றீங்க. சூப்பர். அட்டகாசம். Thank you so much. இன்னைக்கு இது போதும். ஆனா அடிக்கடி இதை நம்ம பண்ணலாம். கண்டிப்பா, நிச்சயம் பண்ணலாம். என் ட்ரெயினரை நான் விட மாட்டேன். சரி, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். எனக்கு இங்க கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. அதை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். ஓகே.